ஹாய், வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் கருடா டீம் வந்து கம்பைநல்லூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிரேட் மேடம் தமிழச்செல்வி வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். மேடத்தை பற்றி சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். மேடம் பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழச்செல்வி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஷியனை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் எடுத்து சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ண வந்திருக்கிறோம். ஸோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களுக்காக ஒரு கிஃப்ட்டு. தேங்க்யூ சார். ஓகே மேடம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமினுடைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமியில் வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபை வந்து இந்த மாதிரி பேசிங் ஒர்க்குக்காக நான் வந்து செய்ய சொல்லி கூட்டிட்டு போயிருக்கேன். ஸோ அவங்களுடைய முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து க்ளோ ரொம்ப வந்து ஒரு பிரகாசமான ஒரு முகம் இல்லை. பிம்பிள்ஸ் வர்றது, அது யூஸ் பண்ணால் கூட பிம்பிள்ஸ் வர்றது, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும், இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அதில் என்ன இருக்குது, கெமிக்கல் என்ன இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. தேங்க்யூ சார். சூப்பரான கொஸ்டின் கேட்டீங்க. ஓகே மேடம். ஏன்னா நான் ப்ரொஃபஷனல் பியூட்டிஷியன் அப்படிங்கிறதுனால இதில் உள்ள பெனிஃபிட்டு ஓகேங்களா, அதில் உள்ள சைட் எஃபெக்ட் இது ரெண்டுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஷியலுக்கு போகும்போது மெயினாக வந்து பியூட்டிஷியன் வந்து இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை பார்த்து பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. அவங்க கொடுக்குற அமௌண்ட்டு, அதே மாதிரி அவங்க வச்சுருக்க ப்ராடக்ட். இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராடக்ட் தான் யூஸ் ஆகிட்டு இருக்குது இல்லைங்களா. ஆர்கானிக் ப்ராடக்ட்டு இன்னுமே ஃபேஷியலுக்கு பியூட்டிஷியனுக்கு கிடைக்கிறது இல்லை. ஓகேங்களா. இதில் ரொம்ப ரொம்ப இப்போ ஆர்கானிக்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கிற ஆர்கானிக் கிட்டுங்கிறது இது ஒன்று தான். அட்டாமிக் சவுத் கொரியன்து. ஓகேங்களா. அந்த கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு இந்தியாவுக்கு. இது நம்மளுக்கு கிடைச்ச பெரிய ஒரு பொசிஷனை நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது ஆல் ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், நார்மல் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். இது ஆல் இன் ஆல் ஒன். ஓகேங்களா. இன்னொரு விஷயம் இதில் என்னன்னா நீங்கள் வந்து இது தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது செம்ம ரிசல்ட் இருக்கும். இதுக்கோசரம் டெய்லி யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா. இப்போ வந்து அவங்க வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னாங்கன்னா இது வந்து மந்த்லி 1 டைம்ஸ் யூஸ் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா. இல்லை நான் எந்த ஸ்கின் கேருமே நாங்கள் எடுக்கிறது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 15 நாளைக்கு 1 டைம்ஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கனாவே செம்ம ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி இது பியூர் ஆர்கானிக் தான். இதில் கொஞ்சம் கூட கெமிக்கல் கிடையாது. எந்த ஸ்கின்னுக்குமே வந்து சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக கிடையாது. வெளியே போகும்போதெல்லாம் வந்து அங்கே வந்து கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக சார், கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. இப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணுறது, அதுக்கு அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வேரியேஷன் எப்படி தெரியும் சார்? நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக ஆர்கானிக் கிடையாது. எல்லாமே கண்டிப்பாக அதுக்குள்ள சைட் எஃபெக்ட் கொடுக்குற கெமிக்கல் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை நாங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்போ எதுவும் கிடையாது. ஆனால் எனக்கு இப்போ ஃபுல்லாக ஆர்கானிக் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. இனிமேட்டுக்கு என்னோட வந்து பியூட்டிஷியனில் என்னோட கிளைண்டோட ஸ்கின் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கண்டிப்பாக நான் ஆர்கானிக் ஒன்று மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க நம்ம வியூவர்ஸ்க்காக. கண்டிப்பாக சார். ஓகே மேடம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளென்சர் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அட்டோமில் 2 கிளென்சர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு டீப் கிளென்சர் உங்களுக்கு. இது வந்து ஆயில் கண்டென்ட்டில் இருக்கும். உங்களுக்கு போடும்போது ஆயிலியாக நீங்கள் நல்லா உணர்வீங்க. உங்களோட மாய்ஸ்சரைசிங் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இது அதிகப்படுத்தும். உங்கள் மாய்ஸ்சரைசிங் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இது கண்ட்ரோலாக வச்சுக்கும், ரொம்ப ட்ரை ஆக்காது உங்களுக்கு. அதே மாதிரி டெட் செல்ஸ் எல்லாமே பாதிக்கு பாதி இது ரிமூவ் பண்ணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் கிளென்சர். இது வந்து நுரை தன்மை கொண்டது உங்களுக்கு. இது வந்து போடும்போது நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அப்படியே ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா பூ இதழ் இருக்குதுல்ல, அந்த மாதிரி தொட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் இருந்து டெட் ஸ்கில்ஸ் எல்லாம் ஃபுல் டெட் ஸ்கில்ஸுமே இது வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது உங்களுக்கு. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா வீலிங் ஜெல் அட்டோம். இது எதுக்குனீங்கன்னா இப்போ நம்ம வந்து இது ரெண்டுமே கிளென்சர் போட்டு நம்ம ஸ்கின்னை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஓப்பன் போர்சஸ் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஓப்பன் ஸ்போர்ஸை வந்து நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணும். இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்கின்ல இருக்க க்ளோயிங் தன்மையை அதிகமாகும். டெட் செல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்மளுக்கு க்ளோயிங் தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்துறது. அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம முகத்தில் போடும்போது ஓப்பன் பண்ணி அந்த டெட் செல் இறந்து போன செல்கள்லாம் வெளியேற்றி கொடுப்பாங்க உண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன செல்கள் வெளியேற்றிட்டு இதை பயன்படுத்தும்போது எந்த ஒரு இதுவும் கண்டென்ட் உள்ளே போகாமல் முடிக்குது. சூப்பர் மேடம். அப்போ இது என்ன மேடம்? அதே மாதிரி ஒரு நிமிஷம் சார், இது வந்து ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணணும். டெய்லியுமே இந்த கிளென்சரை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரிசல்ட் பக்காவாக இருக்கும். இது மேடம் பீலாக் மாஸ்க். பீலாக் மாஸ்க்குங்க சார், இதை நான் சொல்லியே ஆகணும். செம்மையாக இருக்குது. நீங்கள் பியூட்டிஷியன் யாராக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலே வந்து ஃபேஷியல் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம பீலாக் மாஸ்க் எடுத்து நம்ம வாங்கி போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் ஸ்கின்னை ரொம்ப இழுத்து நம்ம சதையோடு சேர்த்து அதை இழுக்க முடியாத ஒவ்வொரு பார்ட்ஸாக நம்ம எடுப்போம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளால முடியல அப்படின்னும் போது தண்ணியை தொட்டு அந்த பீலாக் மாஸ்க் எடுப்போம். ஓகேங்களா? ஆனால் இந்த பீலாக் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடவே தேவையில்லை, போட்டு விட்டுட்டிங்கன்னா அதே ட்ரை ஆகி அதே உறிஞ்சு அதே ரோல் ஆகி உங்களுக்கு வரும். இவங்களுக்கு பீலாக் மாஸ்க்கு நான் போட்டிருக்கேன். இவங்க ஃபேஷியல் என்கிட்ட பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக நான் பீலாக் மாஸ்க் போட்டிருக்கேன். இதை வந்து நான் லாஸ்ட்டில் எப்படி உறிஞ்சி வருதுங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோஸ் போட்டு கண்டிப்பாக காட்டுறேன். அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இந்த பீலாக் மாஸ்க் போட்டு விட்டுருக்கீங்க. இதை வந்து முகமூடி மாதிரி எடுக்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கலான்னு. கண்டிப்பாக. ஓகே, சூப்பர் மேடம். அட்டாமி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஏன்னா மக்களுக்காக நிறைய வந்து யூஸ் பண்ணி நிறைய வந்து முகப்பொழிவு வந்து கொடுக்குறோம். தேங்க்ஸ் மேடம். கண்டிப்பாங்க சார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் வந்து ஃபேஷியல் கிட்டு மட்டும்தான் இருக்குதுலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. இதில் வந்து ஃபுட்டுக்கு உண்டான ஐட்டம்ஸும் இருக்குது, அதே மாதிரி ஹேருக்கும் இருக்குது, அதே மாதிரி வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணுறதோட கண்டிப்பாக அதில் ஒன்றே ஒன்று நீங்கள் வந்து சாம்பிளுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணனாலும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு பாதம் செக்யூரிட்டியாக இருக்கும், உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஓகே மேடம், நரடா டீம் சார்பாக வந்து உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் மேடம். சூப்பரான ஒரு நல்ல ஒரு தகவலாக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.